விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். திமுக கிளைக்கழக செயலாளர்கள் அதிகபட்ச வயது வரம்பு 45 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தொடங்கப்படும் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் வேறு என்னென்னலாம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது, விரிவான விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து அடுத்த கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதிமுக, தமிழக வெற்றி கழகம், மேலும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பார்த்தோம் என்றால் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் திமுக பொறுத்தவரையுமே கடந்த 5 வருடங்களாக ஆளுநர் பெரும்பான்மை தொகுதிகளில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியிருந்தனர். அந்த அடிப்படையில் இந்த தோல்விக்கான காரணம் குறித்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமே கருத்து கேட்கும் கூட்டமானது தொடர்ந்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே தலைவர், அதாவது திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தான் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த அடிப்படையில் கட்சியின் வளர்ச்சி பணிகளை மீண்டும் மேம்படுத்தும் வகையில் பார்த்தோம் என்றால் இன்று செயற்குழு கூட்டம் நடைபெறும் என உருவாவதற்கு முன்பாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்று காலை பார்த்தோம் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் செயற்குழு கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் முக்கிய விவாதங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு மேடைகளில் கோரிக்கைகளும் வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அப்போது இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை இந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கான பணிகள் முழுவதுமே தற்போது நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பொறுத்தவரையுமே அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 9 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 9 தீர்மானங்கள் பொறுத்தவரையுமே 40 முதல் 50 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவியானது புதிதாக வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதவிகள் பறிக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு பதவிகளும் இல்லாமல் நிர்வாகி என்ற பதவி மட்டுமே கொடுக்கப்படும் எனவும், மேலும் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் மகளிருக்கு அதிகமான வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் எனவும் அதற்கான 9 தீர்மானங்களானது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமானது காலை 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் முக்கிய பிரதிநிதிகள், அதாவது 800க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர். அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் வருங்கால திட்டமிடல் குறித்தும் செயற்குழு கூட்டத்தில் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசித்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவிகளை அதிகரிக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் கட்சி சார்பாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணம் குறித்தும் அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களிடம் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் உள்ளிட்ட மக்களிடமிருந்து அந்த தொகுதிக்கான தோல்விக்கான காரணம் குறித்தும் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என அதற்கான குழு ஆரம்பித்து தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய இந்த அடங்கிய குழுவானது இதற்கான அறிக்கையுமே இன்று இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார்கள். இதனால் திமுகவில் அமைப்பு ரீதியான செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் அதிக வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் பதவிகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து கோரிக்கைகள் எழுதி வந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகளுமே இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் அந்த பதவிகளானது பறிக்கப்பட்டு
இந்த 10 மாவட்ட செயலர் பதவிகளை பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாவட்ட செயலர்கள் பதவி முதல் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்றும் 2 முதல் 3 இந்த மாவட்ட செயலர் பதவியை பொறுத்தவரை மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த திமுகவில் வயதான மாவட்ட செயலாளர்கள் விடுவிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கும் பணிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 9 தீர்மானங்களானது தொடர்ந்து இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 9 தீர்மானங்கள் என்றால் இந்த மாவட்ட செயலர்கள் பதவி கொடுக்கப்படுவதுதான் தொடர்ந்து இந்த 9 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடுத்தடுத்த தேர்தல், அதாவது 6 தொகுதிக்கான இடைத்தேர்தல் தமிழகத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையமானது விதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எப்ப வேண்டுமானாலும் இந்த தேர்தல் நடைபெறும். அதற்கான பணிகளை தமிழ்நாட்டு அதற்கு முன்பாக அவர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் கூட இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால் இந்த திமுக செயற்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்கும் தயாராக வேண்டும் எனவும், இது மட்டுமல்லாமல் இன்னும் 2 வருடங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தலுக்குமே திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் திமுகவின் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் கட்சியின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் லக்ஷ்மணன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே இடைத்தேர்தல் வர இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். திமுகவில் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய ஆலோசனையானது, அதாவது புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உட்கட்சி தேர்தல் இது என்னென்ன முறையில் நடத்தப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்களா? மேலும் இளைஞர்களை குறிவைத்து இந்த முடிவானது திமுக தரப்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. ஏனென்றால் இந்த உட்கட்சி தேர்தல் பொறுத்தவரையுமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இதற்கு முன்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான காரணம் பொறுத்தவரையுமே வயதில் மூப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தான் இதற்கு காரணம் என தொடர்ந்து கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்த வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வருகின்ற தேர்தல், இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேர்தலுக்குமே மகளிருக்கும் மற்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து திமுக இளைஞரின் சார்பாகவும் மகளிரின் சார்பாகவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் இந்த உட்கட்சி தேர்தலானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முக்கிய பிரதிநிதிகள் அவர்களுக்கு அதிகமான அவர்கள் மாவட்ட செயலர்கள் பதவி கொடுப்பது குறித்தும் மேலும் முக்கிய பொறுப்புகள் கொடுப்பது குறித்தும் தொடர்ந்து விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தோம் என்றால் உட்கட்சி பூசல் என்பது எல்லா கட்சியிலும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த திமுகவை பொறுத்தவரையுமே இந்த தோல்விக்கான காரணம் பொறுத்தவரையுமே முக்கிய காரணங்களாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் ஒரு சிலர் மீது நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் மூத்த நிர்வாகிகளுக்கு கொடுப்பது கூட அதை விட கூடுதலாக இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உட்கட்சி தேர்தலை நடத்தி அதற்கான விரிவான செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே விரைவில் வெளியிடப்படும் எனவும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் திமுக நிர்வாகிகளின் வயது வரம்பு, பதவிக்காலம் குறித்த முக்கிய ஆலோசனைகளானது எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒருவர் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்ற முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் வயது வரம்பு, மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது வரம்பு 70ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயதை 45ஆக குறைத்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தோல்விக்கு நாம் தான் காரணம், நாம் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஒன்றிய கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இனி மாவட்ட செயலாளராக பணியாற்ற முடியும் என்ற முக்கிய அறிவிப்பானது இந்த கூட்டத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்களின் அதிகபட்ச வயது இனி 60ஆக, மேலும் அவர்கள் 2 முறை மட்டுமே பணியாற்ற முடியும் என்ற தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது வரம்பு 70ஆக இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவில் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இனி மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு முடிவையும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக நிர்வாகிகளின் வயது வரம்பு, பதவிக்காலம் குறித்த முக்கிய அறிவிப்பானது இந்த கூட்டத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. திமுகவில் அதிரடி திருப்பமானது நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் 2 முறை மட்டுமே பணியாற்ற முடியும். மேலும் வயது வரம்பு 70ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க போகிறோம் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகளானது எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் அதிரடி திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க போகிறோம் என்றும் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் வலிமையோடு இருப்பதற்கான காரணம் அமைப்பு முறைதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 9 முக்கிய தீர்மானங்கள் மற்றும் பல கட்ட ஆலோசனைகளையும் இந்த கூட்டத்தில் அவர் வழங்கியிருக்கிறார். பல புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்கப் போகிறோம் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறது.